ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீன்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. டிமான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு 13 சின்ன பசங்களை வச்சு ஒரு நியூ ஃபேஸஸ் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானர் படம் இது. ஸோ இது வந்து மெயினாக இந்த குழந்தைங்களுக்கான படம் தான் இது. இது வந்து ஏப்ரல்லே வர வேண்டிய படம். இந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்னால கொஞ்சம் தள்ளி போஸ்ட்பாண்ட் ஆகி இப்போ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த இந்தியன் டூவோட கிளாஷ் விட்டுருக்காங்க. மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரு 13 பசங்க, ஒரு டீனேஜ் பசங்க, ஒரு 8வது 9வது தான் ஸ்கூல் படிப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், லைக் பசங்களை வந்து இந்த மாதிரி படி அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் ஒரே காலனிக்குள்ளே இருக்க பசங்கன்றனால அவங்களுக்குள்ள அப்படியே பேசிட்டு இருக்காங்க ஜாலியாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈவினிங் வந்து ஒரு பொண்ணு சொல்கிறா, நம்ம நாளைக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு போய் அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டு ஸ்கூலை பங்க் பண்ணிட்டு நம்ம வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகலாம். எங்கள் பாட்டி ஊரில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல பேய் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது போக பாட்டி நல்லா சமைச்சும் கொடுப்பாங்க. நம்ம ஒரு நாள் பங்க் பண்ணிட்டு அங்கே நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் இந்த 13 பேருமே ஒரே ஸ்கூல் தான். கரெக்டாக பிளான் பண்ணி போய் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு ஒரு திருத்தனமாக ஸ்கூல்ல இருந்து எப்படியோ செவரேகிரி குதிச்சு தப்பிச்சு வெளியே வராங்க. வந்து ஒரு பஸ்ஸில் வந்து அவங்க பாட்டி ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அதில் இருக்க ஒரு பொண்ணோட பாட்டி ஊருக்கு கிளம்பி போகிறாங்க இந்த 13 பேரும். போகும்போது அங்கே இடத்துல ஒரு போராட்டம் மறியல் அப்படின்னு சொல்லி பஸ் எல்லாம் பிளாக் பண்ணுறாங்க. அதனால பஸ் போகாது அப்படின்றாங்க. அதனால இந்த 13 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு வழி பாதை வழியாக அவங்க பாட்டி ஊருக்கு பொறுமையாக நடந்து போகலாம். நடந்து போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் வரும். பொறுமையாக நடந்து போகலாம் அப்படின்ற மாதிரி இதில் தான் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது அதில் அவங்க நிறைய அமானுஷ விஷயங்களை சந்திக்கிறாங்க. ஃபைனலாக அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாங்களா இல்லையா, ஸோ இவங்க இந்த மாதிரி பங்க் அடிச்சு தப்பிச்சு போனவங்களே உங்கள் அப்பா அம்மா பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட ஒரு மீதி கதை. மெயினாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 13 பேரோட ஆக்டிங்மே நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 9 பசங்க ஒரு 4 பொண்ணுங்க கிட்ட படம் தான் நடிச்சிருக்காங்க. எல்லாம் சின்ன பசங்க தான், ஒரு 13 14 வயசு பசங்க தான். ரொம்ப பிரமாதமாக அந்த ஒருத்தர் ஆக்டிங் அவ்வளோ நேச்சுரலாக ஒரு புது படம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக அந்த கேரக்டராகவே நடிச்சிருந்தாங்க. அந்த 13 பேரோட கேரக்டர் நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாரு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு ஒரு சின்ன கேமியோ ரோல் ஒன்று வராரு. படத்தில் ஒரு 8 நிமிஷம் வராரு. ஸோ அவரோட ரோல், அவரோட காமெடி எதுக்குன்னு இந்த படத்தில் தெரியல. அப்படியே ஏதோ ஒரு அடிஷ்னல் ஒரு பேக் மாதிரி அப்படின்ற மாதிரி தான் உள்ளே சும்மா அடிஷ்னலாக சொல்லி விட்டா மாதிரி தான் இருந்தது. பட் நீட்டாக ஆஸ் யூஷுவல் அவர் இப்போ நிறைய படங்கள் இந்த மாதிரி தான் ஒரு கேமியோ ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. மலையாள படங்கள், தமிழ் படங்கள் எல்லா படங்களிலுமே சரி. ஸோ ஹீரோவாகவும் பண்ணுறாரு, காமெடினாவும் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு சில கேமியோ ரோல்ஸும் பண்ணிட்டு தான் வராரு. பட் நல்லா இருந்துச்சு அவரோட வர அந்த ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ஓரளவு ஓகேவா இருந்தது. அது மாதிரி பார்த்திபன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோபிசிசிஸ்டாக ஒரு சயின்டிஸ்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோனே சொல்லுவேன். நல்லா அந்த அவரோட ஆக்டிங், அவர் போட்டு வர அந்த ட்ரெஸ், அந்த லுக், அது எல்லாமே நல்லா இருந்த அவரோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப லுக் எல்லாமே அப்படி ஒரு சயின்டிஸ்ட் லுக்கில் இருந்தது. கொஞ்சம் அட்வான்ஸாகவும் இருந்தது அவரோட லுக்கு. நல்லா நீட்டாக அந்த அவரோட ஆக்டிங் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் படத்தில். அதே மாதிரி மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிமானோட மியூசிக் படத்தில் வந்து சாங்ஸ் அந்த அளவுக்கு இந்த படத்தில் பெருசாக இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் ஆகிருக்கு. ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ல இருக்க தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து தெரியும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குன்றது. அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஆர்ஆர் ஒர்க்குமே சரி, நிறைய இடங்களில் நமக்கு வந்து நேச்சுரலாக அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். அதில் அந்த ஒரு பைத்தான் பாம்பு ஒன்று வருது. அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளே அவங்க போகிற ஒரு சில இடங்கள் அதில் வர சின்ன சின்ன சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாடு ஓடியாடுறது, ஆடு ஓடியாடுற சீன்ஸ், அது எல்லாமே வந்து நிறைய நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்து. அதே மாதிரி கேவனி கியூ ஹரேயோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். மெயினாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஒரு ஃப்ரேமுமே வேறு இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் அங்கேயும் அப்படி தாவிட்டு போகிறதுனால சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு ட்ராவல் அட்வென்ச்சர் படம்ன்றதுனால சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சீனுக்கு அடுத்தடுத்த இடம் மாறி போகிற மாதிரி ரொம்ப நல்லா நீட்டாகவே சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார் படத்தில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் டீம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. லைக் விஎஃப்எக்ஸ் பண்ணி இல்லைனா படத்தை ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணியிருப்போன்றது. பட் விஎஃப்எக்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஒரு ட்ரைலர் அதெல்லாம் பார்க்காம தான் படம் பார்த்தேன். பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானரில் படம் போகிறதுனால விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு பயங்கரமாகவே படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா நீட்டாகவும் சூப்பராகவும் ஒரு ரியாலிட்டியாகவும் இருந்தது விஎஃப்எக்ஸ் ஒர்க். ஓரளவுக்கு இப்போ நல்லா டீசெண்டாகவும் பண்ணியிருந்தாங்க, எதுவும் பிசறு தட்டல. அதே மாதிரி ஆர் சுதர்ஷனோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரம் டியூரேஷனாக ரொம்ப நல்லா நீட்டாகவே கட் பண்ணியிருந்தார். இப்போ இருக்க ஆடியன்ஸ் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா நீட்டாக புரியுற மாதிரி இருந்தது. ஒரு நல்ல ஒரு லீனியர் டைப்பாகவும் இருந்தது வந்து எடிட்டிங் படத்தில். அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. ரொம்ப புதுமைகளும் அவார்ட் வின்னிங் படமும் கொஞ்சம் ஒரு சேலஞ்சான படங்கள் தான் அவர் எடுப்பார். ரீசெண்டாக இப்போ இந்த இரவே நிலன்னு ஒரு படம் எடுத்தார். அதுவும் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் அவார்ட் வின்னிங் படம் தான். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து லைக் ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒத்த சிறப்புன்னு ஒரு படம் எடுத்தார். ஒரே ஒரு கேரக்டர் வச்ச மாதிரி ரொம்ப புதுசாக யோசிக்கூட ஒரு புதுமை பித்தனே சொல்லலாம் பார்த்திபனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக அவரோட ஒரு இன்டர்வியூலையும் பார்த்தாலே சொல்லியிருந்தார், புது கதைங்க இந்த மாதிரி ஒரு ஒன்லைன் வச்சு நான் கதைலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக புது படங்கள் தான் நிறையா பண்ணுவேன், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். பட் அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் வரது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி வந்து பணத்தை கூட்டுவாங்க, ஏன்னா தியேட்டரில் வர ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் பெரிய ஹீரோஸ் வந்து பெருசாக ஒத்துக்க மாட்டாங்கனால கொஞ்சம் நியூ ஃபேஸஸ் வச்சு தான் பண்ண முடியும். ஆனால் அவரோட கான்செப்ட் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்லுமா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் அவரோட ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரை தான் இந்த படமும். மெயினாக ஒரு சின்ன பசங்களை வச்சு ஒரு 13 பேரை வச்சு எடுத்து இந்த கான்செப்ட் மெயினாக படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செமையாக ஒர்க் அவுட் ஆயிருந்ததுனால இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு இன்டர்வியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா
அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு பதப்பதப்பு நமக்கு இருந்தது படத்தில். அதுவும் மெயினாக நிறைய இடங்களில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே. அந்தளவுக்கு வந்து ரைட்டிங்கில் பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. பார்த்திபன் தரமாக பண்ணியிருக்காரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்டர்வியூக்கு எனக்கு பட்டது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சது. ஒரு 15 நிமிஷம் வந்து படம் வந்து டோட்டலாக வேறு ஜேர்னர் மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜேர்னருக்குள்ள போகுது படம். செகண்ட் ஹாஃப் அப்படியே உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னர் போகுது. அதுவுமே அந்த ஒரு 15 நிமிஷம் எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப லேக் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. கதையை விட்டு வெளியே போன மாதிரி. லாஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து படம் திரும்பி அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ள வந்து அந்த அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்புறம் ஏலியன் வரதெல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் புரியுற மாதிரியும் பார்த்திபன் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் ஸ்க்ரீன் பிளே. அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ப்ளஸ் அந்த ஒரு ஏலியன் கான்செப்ட். ஆனால் படத்தில் ஒரு ஏலியனே காட்டலை. ஏலியன் ஒரு சீனில் கூட காட்டல. பட் அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப் தான் ஏலியன் அப்படின்ற மாதிரி ஒரு இதோட போட்டு தான் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிக்கிறாரு. பட் நல்லா இருந்தது படம். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்ஸ் ப்ளஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ் அதெல்லாமே வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது படத்தில். மெயினாக ஓவராலாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பசங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும், சின்ன பசங்களை. அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நீட்டான ஒரு படம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த ஒரு விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் சூப்பராக கொண்டு போய் தான் நல்லா இருக்கும். அவர் டோட்டலாக சயின்ஸ் ஃபிக்ஷனாக மாற்றி படத்தை ஒரு மாதிரி கொண்டு போனால் தான் எனக்கு ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரம் அந்த படத்தில் ஒரு நல்ல தரமான ஒரு படம், ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா பார்த்திபன் இந்த மாதிரி நிறைய நியூ கான்செப்ட்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி போய் சப்போர்ட் பண்ணி படம் வந்து நல்ல ஹிட் ஆகி ஒரு கலெக்ஷன் வந்தால் தான் அவரால் அடுத்த படங்கள் இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் யோசிக்க முடியும். ஏன்னா தமிழ் சினிமாவில் புது புது விஷயங்களை அவர் அதிகமாக யோசிச்சுட்டு தான் வராரு. பட் இதுவும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஓரளவு அவர் ட்ரை பண்ணவில்லை, அவர் நினைச்சல ஒரு 75% இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது கண்டிப்பாக அந்த படம். பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு வீக்கெண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் எனக்கு இருந்தது. மெயினாக அந்த 13 பசங்க பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த படம் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. மெயினாக இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுப்பாரான்னு தெரியல. பட் ஆனால் ஒரு லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காரு. பார்ப்போம் எப்படின்றது. இந்த படத்துக்கு நான் ஒரு ரேட்டிங் 10க்கு வந்து 6 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இது. ஸோ டைம் இருக்குமா எல்லாரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல படம் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.